ராதிகா மேடம் இந்த படத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு தேசிய விருது பெறுவாங்க. ஏன்னா வந்து சாதாரண நடிகை இல்லை அவங்க. ஏன்னா வந்து நம்ம பேஜுக்கு சொல்லலாம், ஆனால் நம்மளும் நடிக்கிறதுனால தெரியும். சின்ன சின்ன நுகான்ஸுகள், அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே டைரக்டர் சொல்கிறத அப்படியே கேட்ச் பண்ணிப்பாங்க. கேட்ச் பண்ணி அவ்வளோ அழகாக த்ரோ பண்ணுவாங்க. அவங்க வந்து சார் சொன்ன மாதிரி இது இந்தியாவிலே பெஸ்ட் ஆர்டிஸ்ட், ஃபீமேல் ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக தாய்க்கிழவி மூலியமாக கண்டிப்பாக ஒரு தேசிய விருது கிடைச்சே ஆகணும். கண்டிப்பாக கிடைக்கும் மேடம். அவங்களோட சேர்ந்து நடித்ததுக்கு எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், எல்லாத்துக்குமே சந்தோஷம். இதை நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும், சின்ன சின்ன கலைஞர்கள் இருக்காங்க மதுரையிலேருந்து வந்த. ஏன்னா இப்போ நம்மளாம் சென்னையில் இருக்கோம், ஒரு ஆர்டிஸ்ட்டாக போகிறோம் வர்றோம், ஒரு சின்ன கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கிது. ஆனால் மதுரை மாவட்டத்தை சுற்றி படங்கள், சின்ன சின்ன படங்கள் எடுக்கிறப்போ அங்கே உள்ள கலைஞர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குமே அவங்கள ஆட்படுத்தாமல் ஒன்லி கலை நடிக்கணும், முன்னேறணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து ரொம்ப சாக்ரிஃபைஸிங்காக பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு என்னுடைய அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நடிகர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த தருணத்தில் வந்து என்னுடைய நண்பர் அண்ணன் முருகேசனையும் அம்மாவையும் மேடைக்கு கூட்டு நினைக்கிறேன். ஏன்னா சிவகுமார் தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு முருகேசன் என்ன பழக்கம். அண்ணே வாங்க அண்ணே, அம்மா வாங்கம்மா, தம்பி ஜெய் வாங்க, அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு பெருமையான தருணம். வாங்கண்ணே வாங்க, கூட்டியாங்க அவங்க. அப்படியே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அண்ணனுடைய பையன் வந்து டைரக்டராக ஜெயிச்சு இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியில் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜெய் வாங்க, ஜெய் தம்பி ஜெய் வாங்க. இது வந்து சிவகுமார் முருகேசனோட அண்ணன். இவர் ரொம்ப காலமாக சினிமாவில் இருக்கார், ஆர்டிஸ்டாக இருக்கார். கண்டிப்பாக பெரிய லெவல் வெற்றி பெறுவார் நம்புகிறேன். இவர் வந்து எனக்கு அண்ணன். ஏன்னா சிவாவை கேட்பாப்ல அப்பப்போ ஏதாவது கேட்டால் அண்ணன் அப்பா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்பார். இவர் என்கிட்ட சொல்லிக்குவார் இப்படி மீடியேட்டர் மாதிரி. ரொம்ப அன்பான அண்ணன். ரொம்ப என்னென்னா ஒரு எப்படி சொல்கிறது, குடும்பத்தில் நான் ஒருத்தன் ஜெயிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. ஏன்னா ஒரு கலைத்துறை இல்லாமல் ஒரு குடும்பம் இருக்குல்ல, அந்த குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வந்து விதையாக முளைச்சி வர்றது இருக்குல்ல, அது வந்து பயங்கரமான ஃபீல் அது. ஏன்னா அண்ணன் வந்து பில்டர் ஆக்சுவலாக. இவருக்கும் அவருக்கும் அந்த சம்மந்தமே இல்லை, இந்த கலைத்துறைக்கும். ஆனால் ஒரு குடும்பத்துலேருந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. அடுத்து சேயோன் இம்மீடியட்டாக கொடுத்தீங்க பாருங்கள், ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. ஏன்னா அது வந்து ஒருத்தர் மேலே வந்து உடனே வந்துடாது. ஸோ அவருடைய குவாலிட்டி இருக்குல்ல, ரைட்டிங் ஸ்டைல் அதெல்லாம் விட்டுட்டு அவருடைய குவாலிட்டி, கேரக்டர் குவாலிட்டி இருக்குல்ல, அதுக்கும் சேர்த்தா கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். தம்பி வா. சாரி. அதனால் இந்த குடும்பத்தில் ஒருத்தனா நான் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை தம்பிக்கு கொடுத்த சுதன் சாருக்கும் எஸ்சிஎஸ்காருக்கும் நன்றி. இதில் பங்கு பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி. இந்த படம் வந்து கலாச்சாரத்தை பதிவு பண்ணக்கூடிய மிக தரமான படம். எல்லாரும் குடும்பத்தோட ஒரு ஃபெஸ்டிவல் மூவியாக போய் பார்க்கலாம் அந்த படத்தை. ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறது, குடும்பமாக பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு படம். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். உலகமெல்லாம் இருக்க தமிழர்கள் இந்த படத்தை பார்த்து கொண்டாடுவாங்க நம்புகிறேன். கொண்டாடுங்க. தேங்க்யூ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.